தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். நான் உங்களுடைய நண்பன் போத்திராஜ் பேசுகிறேன். நம்முடைய இந்த யூடியூப் சேனல் மணி குரோத் அப்படின்ற யூடியூப் சேனல் வாயிலாக நம்ம ஒவ்வொரு வாரமும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். இது நம்முடைய 2வது வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம சேவிங்ஸ் அப்படின்ற தலைப்பில் நம்ம பேச போகிறோம். நம்ம சேனலுடைய நம்முடைய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்க உங்களை எல்லாரையுமே ஒரு இன்வெஸ்டராக மாற்றணும். சேவிங்ஸ்ல இருந்து உங்களை எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் உங்களை மாற்ற வேண்டியதான் நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியமும் கூட. இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் நாளைக்கு அது ஒரு பெரிய ப்ராஃபிட்டாக உங்கள் கையில் கிடைக்கும். ஸோ உங்களை எல்லாரையும் ஒரு இன்வெஸ்டராக மாற்றுறதுக்காகத்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இந்த சேனலை நம்ம தொடர்ந்து நம்ம பேசிட்டு வர்றோம். நம்மளால முடிஞ்ச ஒரு 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ நம்மளால முடிந்த ஒரு சின்ன அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதான் நம்முடைய பிளான். நம்ம ஏன் சேவிங்ஸ்ல இருந்து நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாறணும், ஏன் நம்ம ஒரு இன்வெஸ்டராக ஆகணும், ஒரு முதலீட்டாளரை நம்ம ஏன் மாறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பொருட்களுடைய விலை இருக்குதுங்க. இப்போ இன்னைக்கு நம்ம சராசரியாக நம்ம அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோப்போட விலை பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டுடே அது 40 ரூபா 42 ரூபா இருக்குது. நீங்கள் எந்த சோப்பு எடுத்துக்கிட்டாலும் சரிதான், அரசன் சோப்பு, லைபா ப்ளஸ் எதுனாலும் சரி, எந்த சோப்பு எடுத்தாலும் நார்மலாக இன்னைக்கு 40 ரூபாவில் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அந்த சோப்போட விலை 20 ரூபா 22 ரூபாவில் இருந்தது. இப்போ கரெக்டாக கொரோனாக்கு முன்னால் 20 ரூபா இருந்த அந்த சோப்போட விலை இன்னைக்கு 40 ரூபா. 5 வருஷத்துல அதோட விலை டபுளாக இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த விலை இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நீங்க 2030 பார்த்தீங்கன்னா அந்த பொருட்களுடைய விலை இன்னும் இதை டபுளாக இருக்கும். இன்னைக்கு 40 ரூபா இருக்கிறது அன்னைக்கு 80 ரூபாயா இருக்கும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னீங்கன்னா பொருளாதார ரீதியாக அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க, பணவீக்கம் அப்படின்ட்டு. ஸோ இதனாலதான் ஒரு பொருளுடைய விலை கூடுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பணவீக்கத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய சேவிங்ஸ் நம்முடைய பிளானை மாற்றணும். அதுக்கு பேர் தான் சேவிங்ஸ்ல இருந்து உங்களை எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்க மாறுங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நீங்க இன்னைக்கு எடுக்கக்கூடிய ஒரு பொருள் இன்னைக்கு வாங்கக்கூடிய ஒரு பொருள் இன்னைக்கு வாங்குனீங்கன்னா 1 லட்சம் ரூபான்னா 5 வருஷம் கழிச்சு அந்த பொருளோட விலை 2 லட்சமா இருக்கும். இது எல்லாருமே நம்ம ஏத்துக்கிட்ட விஷயம் தான். இப்ப நாளைக்கு நீங்க ஒரு ஸ்கூல்ல உங்க பையன் படிச்சுக்கிட்டு இருக்கா, ஒரு 5 வருஷம் கழிச்சு அவனை நம்ம காலேஜ்ல சேர்க்கணும் அப்படின்னு ஒரு 2 லட்சம் ரூபா, ஒரு 5 வருஷம் கழிச்சு அவனை நம்ம ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ்ல சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 2 லட்சம் ரூபா தேவைப்படும் ஒரு 5 வருஷம் கழிச்சு. அதுக்காக நம்ம ஒரு 5 வருஷமா நம்ம இப்ப செய்யற மாதம் ஒரு 3000 5000 நம்மளால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை நம்ம இன்னும் சேவிங்ஸ் பண்றோம். ஒரு 5 வருஷம் கழிச்சு அவனை காலேஜ் சேர்க்கணும் அப்படின்ட்டு. ஆனா ஒரு 5 வருஷம் கழிச்சு நம்ம அந்த இன்னைக்கு 2 லட்சம் ரூபா அது படிப்புக்கு, ஆனா 5 வருஷம் கழிச்சு அது என்னவா இருக்கும், 4 லட்சமா இருக்கும். ஆனா நம்ம சேவிங்ஸ் என்ன பண்ணிருப்போம், வெறும் 2 லட்சம் தான் பண்ணிருப்போம். அப்போ அந்த காலேஜ்ல போய் நம்ம சேர்க்கும் போது அவனுக்கு கூடுதலா பணம் தேவைப்படும். அதுக்கு பேர் தான் நம்ம சொன்ன இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அப்படின்ட்டு. இன்னைக்கு 2 லட்சம் ரூபா தேவைப்படக்கூடிய அந்த படிப்பு பொருள் 5 வருஷம் கழிச்சு அது டபுளா இருக்கும். ஸோ அப்போ நம்ம சேவிங்ஸ் பண்ணது 2 லட்சம் தான். அப்போ நமக்கு தேவை அப்போ 4 லட்சம் தேவைப்படும். அந்த 2 லட்சம் ரூபாய் நம்ம என்ன செய்யணும், கடன் தான் வாங்கணும். ஸோ அதனால தான் நம்ம சேவிங்ஸ் பண்றதுனால அதுல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் கம்மியா இருக்கும், இன்ட்ரெஸ்ட். ஆனா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்களோ அதோட பல மடங்கு 2 லட்ச ரூபாய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா மாதம் 3000 5000 அந்த மாதிரி நீங்க ஒரு 4-5 வருஷமா நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ 5 வருஷம் கழிச்சு அது 4 லட்சம் 5 லட்சம் உங்க கையில் ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ அப்ப அது உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்யும். அதனாலதான் நீங்க எல்லாமே சேவிங்ஸ்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாறணும் அப்படின்றத நம்ம விரும்புறோம். இப்ப அதே மாதிரி நம்ம அதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட், நமக்கு சேவிங்ஸ்ல கிடைக்கக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட்டை விட நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய அதிகம். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஷேர், இப்ப நீங்க ஒரு 50 லட்சம் 1 கோடி ரூபா ஒரு பல்கா பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது ஒரு கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா 51% ஷேர் உங்க கைக்கு வந்துச்சுன்னா நீங்க அந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டர் ஆகலாம், அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணலாம், அந்த இதுக்கு நீங்க ஓனர் ஆகலாம். ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு அதிகமாக லாபத்தை கொடுக்குது. நீங்கள் அதுக்கு ஒரு மேனேஜிங் டைரக்டர், ஒரு முதலாளியாக கூட ஆகலாம். ஸோ இந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதிக அளவில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்குது. அதனால நீங்கள் சேவிங்ஸில் இருந்து நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாறணும். அதில் அப்படின்றது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்குது. இப்போ நீங்கள் சேமிப்புன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கணும். இப்போ 1 கிலோ தங்கம் வாங்கினா 1 பவுன் தங்கம் வாங்கினீங்க, 1 பவுன் தங்கம் வாங்கணும்னா என்ன ஆச்சுங்க, இப்போ அது 70,000 80,000 போய் நின்றுக்கிட்டு இருக்குது.
1 கிராம் நீ தங்கம் வாங்கினா கூட 9,000 10,000 வேணும். ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா 1 மில்லிகிராம் தங்கத்துல போய் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க. வெறும் இன்னைக்கு 80 ரூபா இருந்தா போதும் 1 மில்லிகிராம் தங்கத்தை நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அந்த தங்கத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். 8,000 10,000 இருக்கணும் அவசியம் கிடையாது. 1 கிராம் தங்கம் வாங்கி நீங்க ரியலா போய் நீங்க சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு காயின் தங்கத்தை வாங்குறீங்க. 1 கிராம் தங்கத்தை வாங்கி சேவிங்ஸ் பண்ணா அதுக்கு நீ 10,000 வேணும். ஆனா வெறும் 80 ரூபா இருந்தாலே போதும், நீங்க 1 மில்லிகிராம் தங்கத்தை போய் நீங்க என்ன செய்யலாம், அதை விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் வெள்ளியும். நீங்க வெள்ளியும் வந்து கிலோ கணக்கில் வாங்கணும் அவசியம் கிடையாது. சின்ன அமௌண்ட் 100 ரூபா 200 ரூபா கூட நீங்க வந்து டெய்லியும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அளவும் ரொம்ப கம்மி. சின்ன அமௌண்ட் 200 ரூபா 300 ரூபா இருந்தா போதும், இல்லை 500 ரூபா இருந்தா போதும். இந்த மாதிரி ஒரு சின்ன தொகையில கூட உங்களால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம வந்து எல்லாரும் என்ன சொல்றோம் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பக்கம் வாங்க. இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் வந்து எத்தனை டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அது எந்த துறை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், நமக்கு எவ்வளவு வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்ட்டு இது வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு பெரிய சாப்டர். நம்ம வந்து ஒவ்வொரு தலைப்பையும் நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் பார்க்க போறோம். இன்னைக்கு சேவிங்ஸ் தலைப்புல பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கடன் அப்படின்றது, கடன் எப்படி வாங்கலாமா, கடன் வாங்குறது சரியா, எப்படி கடன் வாங்கலாம், அதை எப்படி நம்ம கையாளுறது அப்படின்ற விஷயத்தை பத்தி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து நெக்ஸ்ட் வாரத்துல வந்து நம்ம வந்து சேவிங் இது கடனை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ அதனாலதான் உங்களை எல்லாரையும் சேவிங்ஸ்ல விட பெஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அதனால நீங்க எல்லாருமே ஒரு இன்வெஸ்டரா மாறணும். ஃபியூச்சர்ல நீங்க எல்லாருமே வந்து உங்களால முடிஞ்ச ஒரு படத்தை நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து இந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சு நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்புல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து வரக்கூடிய வாரத்துல இருந்து நம்ம ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து மினிமம் நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ வந்து ஒரு 10 நிமிஷம் ஓடுற மாதிரி ஒவ்வொரு வாரம் நம்ம ரெடி பண்றோம். இப்போ அடுத்த வாரத்துல இருந்து நம்ம வீடியோல வந்து நம்ம வந்து ஒரு சேஞ்ச் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பா ஒரு 5 நிமிஷத்துல நம்ம பேச போறோம். இன்னைக்கு சேவிங்ஸ் பேசுறோம், அதை ஒரு 5 நிமிஷம் பேசுறோம். மீதி இருக்க டயத்தில் நம்ம என்ன போறோம்னா, நெக்ஸ்ட் வீக்ல இருந்து சர்வதேச பொருளாதார நிகழ்வுகளை பத்தி நம்ம பேச போறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, தங்கம் விலை எப்படி இருக்குது, இந்த வாரம் தங்கத்தோட விலை எப்படி இருக்கு, அடுத்த வாரம் தங்கத்தோட விலை என்னவா இருக்கும், நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடிய காலங்கள தங்கத்தோட விலை எப்படி இருக்கும், அப்ப நம்ம தங்கம் வாங்கலாமா, எப்போ வாங்கலாம் அப்படின்ற அந்த நிகழ்வை பத்தி. அதே மாதிரி பெட்ரோல் விலை வரக்கூடிய வாரங்கள்ல பெட்ரோல் விலை எப்படி இருக்கும், கரன்சியோட விலை எப்படி, கரன்சி என்னவா இருக்கும், இந்தியா டாலருக்கு எதிர்த்தாலும் இந்த ரூபாயோட மதிப்பு என்னவா இருக்கும், சர்வதேச நிகழ்வுகளா இப்ப அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த இது, இந்தியா இப்ப இப்படி ஒவ்வொரு நாடும் மற்ற நாடுகளுக்கு கூட சர்வதேச அளவில் நடக்கக்கூடிய போர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டேரிஃப், இப்போ அந்த வரி விதிப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான சர்வதேச அளவில் என்ன நிகழ்வு நடந்திருக்கு, இந்த வாரம் என்ன நடந்திருக்கு, அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது, அதனால வந்து பொருட்களோட விலை கூடுமா குறையுமா, தங்கத்தோட விலை கூடுமா குறையுமா, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து அடுத்த ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் நம்ம வந்து நம்ம வீடியோவை வந்து 2 பார்ட்டா பிரிக்க போறோம். ஒரு பாட்டில் வந்து நம்ம வந்து ஒரு தலைப்புல இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி, இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் பத்தி பேச போறோம். மீதி இருக்கக்கூடிய ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல வந்து இந்த மாதிரி சர்வதேச நிகழ்வுகளை பத்தி பேசி உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டியா, நீ தங்கம் இப்ப வாங்கலாங்க, வெள்ளி இப்ப வாங்கலாம், எந்த மாசம் இப்ப இருக்கக்கூடிய ஒரு 6 மாசம் கழிச்சு தங்கத்தோட விலை எப்படி இருக்கும், இல்லை ஒரு 3 மாசம் தங்கத்தோட விலை எப்படி இருக்கும், எதிர்கால தங்கத்தோட விலை என்ன, நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நமக்கு அடிப்படை சந்தைப்பட்ட விஷயங்களை பத்தி நம்ம வந்து அடுத்த வரக்கூடிய வீடியோல நம்ம வந்து நம்முடைய வீடியோவை வந்து 2 பார்ட்டா பிரிச்சு நம்ம வெளியிட போறோம். ஸோ நம்ம சேனல் வந்து ஒவ்வொன்றும் உங்களை வந்து இன்வெஸ்டரா நீங்க மாறணும். உங்களுடைய சேமிப்பு வந்து உங்களுக்கு அதிகமான அளவுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரணும். அதுக்கு நம்ம வந்து நம்மளால முடிந்த அந்த விஷயங்களை உங்களோட நம்ம வந்து பகிர்ந்துக்கிற போறோம். இந்த சேனல் நிச்சயமா உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த வழிகாட்டியா இருக்கும். பொருளாதார ரீதியான ஒரு சக்சஸை இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஒரு கொடுக்கும். நிச்சயமா நம்ம சேனல் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் நீங்க பார்க்கணும். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மீண்டும் நம்ம அடுத்த வாரம் வந்து ஒரு தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.